மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ராசிபலன் என்பதே பொதுவானது என்பதை அடிக்கடி நான் சொல்லுவேன். கோட்சார ரீதியாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு தான் கோட்சார ரீதியாக பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். அதனை அடுத்து ஜென்ம ராகு போன்றவர்கள் வரும்பொழுது, கொஞ்சம் ராசியில் வரும்பொழுது, ராசி இருள் தன்மை பாபத்துவம் என்பதை அடையும் பொழுது ஒரு நிலைமையில கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகளை செய்வாங்க. அது ஒன்றை தவிர மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அவ்வப்போது மாறக்கூடிய அந்த மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், 1.5 மாதத்துக்குள்ள மாறக்கூடிய செவ்வாய், இதனுடைய அமைப்புகள் அவ்வப்போது சில பல போக்குகளை மாற்றும். வருடாந்திர கிரகங்களை வச்சு தான் அந்த வருட பலன்கள் போன்றவைகள் சொல்லப்படுகின்றன. வருடாந்திர கிரகங்கள்ன்றது குரு மற்றும் ராகு கேது, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள மாறக்கூடியவர்கள். அப்புறம் 2 வருஷத்தில் நிலையாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆகவே இந்த இடத்துல இந்த 2025 விஸ்வாசுவ என்னமோ ஒரு தமிழ் புத்தாண்டு இது. இந்த தமிழ் புத்தாண்டில் மிக முக்கியமாக வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு மாதத்திற்குள்ளேயே மே மாதம் 14ஆம் தேதி குரு மாற்றம் நடக்கிறது. ஏற்கனவே இப்போ தான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய 15 நாட்களுக்கு முன்பு உங்களுடைய சனிப்பெயர்ச்சி நடந்திருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதற்கடுத்து 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆக ஒரு முக்கியமான 2 நிகழ்வுகள் இப்போது தமிழ் புத்தாண்டில் நடப்பதால் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு புத்தாண்டு தான். 3 பெயர்ச்சியும் ஒட்டுமொத்தமாக கணிச்சு தான் இந்த பலன்கள் என்ன நடக்கும்னு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை போல ராசி பலன்கள், பொதுவான ராசி பலன்கள், ராசியை பற்றி சொல்லப்படக்கூடியது உண்மையிலேயே ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு 20%, 30%, மேக்சிமம் 30% அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய கோட்சார அமைப்புகளை விட உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் என்னதான் இருந்தாலும் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கோட்சாரத்தில் நடக்காது. 6-8 தசாபுக்தி அமைப்புகள் கடுமையாக இருக்குமே. ஆனால் உங்களுக்கு கோட்சாரத்தையும் மீறி, நல்ல கோட்சாரத்தையும் மீறி தசாபுக்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு கடுமையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே கொஞ்சம் இந்த எல்லாவற்றையும் எடுத்து பார்த்து கொண்டு தான் சில நேரங்களில் சொல்லணும். சரி, இப்போது மேஷம் முதல் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் எப்படிப்பட்ட தன்மையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்காது. ஏன்னு சொன்னால், இப்போது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்திலிருந்து அப்படியே மாறி பாக்கியத்தை பார்க்க போகிறார். இப்போது விரயம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதத்திலேயே 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ராகு 11ஆம் இடத்திற்கு வருவது ஒரு நிலையில் நல்ல விதமான அமைப்பு. அந்த ராகுவை குருபார்க்க போவதும் ஒரு நல்ல விதமான அமைப்பு. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படின்றத நான் சனிப்பெயர்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். பெரிய அளவில் 7.5 சனி அமைப்புகள் இப்போது தொல்லைகளை ஏற்படுத்தாது. எப்போவுமே மேஷராசிக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஜென்மச்சனி நேரங்களில் தான் பெரிய தொல்லைகள் இருக்கும். ஆகவே இப்போது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற கவலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்குமே வேண்டாம். எந்த விதமான பெரிய கவலைகளும் ஏற்படாத ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன மேஷராசிக்காரர்களுக்கு. 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலையில் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான், விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல ஒரு மாதத்திலேயே, தமிழ் புத்தாண்டின் ஒரு மாதத்திலேயே 11ஆம் இடத்துல இவர் வருகிறது, ராகு வருகிறது. உங்களுக்கு சகல விதத்திலும் எதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இந்த வருஷம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் செலவுகள் இருக்கும். மூமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், மாற்றங்கள், அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். என்ன மாற்றங்கள் இருக்கும்? சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கலாம், வெளியூர் மாற்றங்கள் இருக்கலாம், உள்ளூரில் பிறந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களை அப்படியே வெளியூருக்கு அழைத்து சென்று 1 வருஷம் 2 வருஷம் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் கோட்சார ரீதியாகவே மாற்றங்கள் இருக்கின்றன. பிறந்த ஜாதக அமைப்புல 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் நடக்குமாயின் தாய் தந்தையரை பிரியக்கூடிய தன்மை, பிரிந்து வேறு இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு தொழில் மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் சிலவைகள் இருக்கும். அதிகப்படியான வருமானம் 2025 தமிழ் புத்தாண்டில் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள், செலவுகள் கண்டிப்பாக இருக்கும்.
வருமானம்லாம் இருக்குங்க, ஆனால் அதை 10 பைசா நம்ம சேர்த்து வைக்க முடியலங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் வியாபாரம், தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். பாக்கியம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால, அதாவது 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகளில் எந்த விதமான கஷ்டங்களும் உறுதியாக இருக்காது. ஆகவே அவரவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய முதல் 40 நாட்களில் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, அப்பா அம்மாவிற்கான செலவு, அல்லது சகோதரர்களாகவோ அல்லது வயதான தாத்தா பாட்டிகளாலேயோ ஏதேனும் ஒரு நிலையில் ஆஸ்பத்திரி செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இதை தாண்டி வேறு எந்த விதத்திலும் பெரிய செலவுகள் எதுவும் வராத நல்ல வருஷமாகவே அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு. ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியிலே சொன்ன மாதிரி ஒரு நல்லதொரு புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையும். எல்லா பயிற்சிகளும் நல்ல விதமாக இருக்கின்றன. இதற்கடுத்து ஒரு மாதத்தில் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு மாற்றத்தின் மூலமாக, குரு பயிற்சியின் மூலமாக அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு வரும்போது குருபலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அந்த சனி ராகு சேர்க்கை கூட டக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மாறிவிடும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சனி பூரண பலத்தோடு 11ஆம் இடத்தில் உங்களுடைய ராஜயோகாதிபதி இருப்பார் என்பதால் அருமையான அளவில் இந்த வருஷத்தில் பிற்பகுதியில் இருந்தே, தமிழ் புத்தாண்டின் ஆரம்ப 2வது மாதத்திலிருந்தே, குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்தே நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கலாம். எல்லாம் நடக்கும், தொட்டது துலங்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்ல அமைதியாக இருக்கும். ஏற்கனவே ஆசைப்பட்டவர்களிடையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா நிலைமைகளிலையும் முன்னர் இருந்து வந்த சோதனை அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வயதிற்கு ஏற்றாற் போல படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது வரும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2 பெரிய கிரகங்கள், 2 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்ற காரணத்தினால சனி 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. வேலை, தொழில் முன்னேற்றங்கள் வலுவாக இருக்கும். வெற்றி எதில் கிடைக்கலையோ அது வலுவான ஒரு அமைப்பில் நல்ல வெற்றியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. குரு இந்த வருஷம் முழுவதுமே, கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு முழுவதுமே 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அருமையான அமைப்பில் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு, கையில் பண நடமாட்டம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், வேலை தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்கனவே குடும்பத்தில் சிக்கல் இருந்தவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, குடும்பம் இப்படி இருக்குது, தொழில் நல்லா இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு தாங்க இந்த புத்தாண்டு. எந்த விதத்திலையும் ரிஸ்க் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிறந்த ஜாதகத்தில் ஓரளவிற்கு நல்ல தசாபுக்திகள் இருப்பவர்களுக்கு கூடுதலாக ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இப்போது வரவே போவதில்லை. எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இப்போது ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும். வயதிற்கு ஏற்றாற் போல குடும்பம் அமையக்கூடிய சூழல், ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு மாதிரி பொருளாதாரத்தில் டல்லாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புதிய வழி திறந்தாற் போல எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது. எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். வரப்போகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு ராசியிலேயே வரப்போகிறது. அதற்கடுத்து 3ஆம் இடத்துல குரு பயிற்சி நடந்து 4 நாளில் மே 18ஆம் தேதி அப்படியே ராகு கேது பயிற்சி 3ஆம் இடத்திற்கு கேது வந்து விடுகிறார். ஆக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் நடக்கக்கூடிய 2 மாபெரும் பெயர்ச்சிகள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 2மே சாதகமாக இருக்கிறது. ஐயா ஜென்ம குரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ம குரு எந்த கெடுதலையும் பண்ண மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரான எனக்கு கிட்டத்தட்ட ஜென்மத்தில் குரு வந்தவர்கள் எப்படிப்பட்ட கோச்சார நிலைமையை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை தசாபுக்தி அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லவையாகவே இருந்திருக்கிறது. இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன். சுபர்கள் ராசியில அமரும் பொழுது அவர்கள் நல்ல பலன்களையே தருகிறார்கள். அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் ராசியில் அமரும் போது தீய பலனையே தருகிறார்கள் என்பதுதான் பொதுவான ஒரு விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு அமைய போகின்ற ஒரு அமைப்பு. அவர் 5, 7, 9 பார்க்கக்கூடிய அமைப்பு. முயற்சிகளை அப்படியே அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்துல கேது அமரக்கூடிய அமைப்புன்னு
ஒரு அட்டகாசமான தமிழ் புத்தாண்டா இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவும் சர்வ நிச்சயமாக இருக்காது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொட்டது துளங்கக்கூடிய நல்லதொரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். அதுவும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு. குறிப்பாக தசாபுக்தி அமைப்புகள் கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய 5-9 தசாபுக்தி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், கலைத்துறையில் ஜொலிக்கணும்னு நினைக்கிறவங்க, யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் சாதிக்கணும், ரீல்ஸ் போட்டு இது பண்ணணும், அல்லது ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு காதல் பண்ணுகிறேன், ஒரு தொழில் அமைக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு கல்வி பயில ஆரம்பிக்கிறேன், என்னென்ன லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமோ அத்தனை லட்சியங்களும் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு புத்தாண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அந்த அட்டமத்து சனி 2020, 21, 22 இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் பெரிய மன அழுத்தங்கள் இருந்தன. அந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் உங்களை நெருக்கடி கொடுத்ததோ, எதையெல்லாம் உங்களை இயலாமல் போனதோ அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். திருமணமாகும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல தொழில் செட் ஆகும், நிம்மதியான வாழ்க்கை அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு முயற்சிகள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உண்டு. வெளிநாட்டு வேலை, உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள், அவரவருடைய தசாபக்தி அமைப்புகள் அடிப்படையில் எதை வேலை அமைப்புகளில் எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரியவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப புத்தாண்டாக அமைந்திருக்கிறது தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.